முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உன் மனதில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நல்ல விஷயம் உன்னுடைய வீட்டில் நடக்கவிருக்கின்றது. அந்த அற்புதத்தை எல்லாம் உன் அப்பா நானே முன்னின்று நடத்தி வைக்கப் போகின்றேன். நான் கூறும் பல வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லையே என்று நீ என் மீது கோபம் கொண்டிருந்தாய். அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. நான் உனக்காக சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் நிச்சயம் இருக்காது. சற்று கால தாமதம் ஆகுமே தவிர கட்டாயம் நான் கூறிய அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது. இப்பொழுதும் உன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கவிருக்கின்றது. உன் மனம் மகிழும்படியான அந்த நல்ல விஷயம் நானே முன்னிருந்து நடத்தி வைக்க போகின்றேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய நல்ல செயல்களும் நிச்சயம் உன்னை கைவிடாது. எங்கிருந்தாலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உனது குணங்களே உன்னை காப்பாற்றும். நீ விரும்பிய விஷயத்தை பெறுவதற்கான வழியை நான் உனக்கு காண்பித்து விட்டேன் தங்கமே. என் பிள்ளை, நீ பசியாக இருக்கும் சமயத்தில் கனிகள் நிறைந்த மரங்களை நான் உன்னுடைய கண்களில் காண்பித்து விட்டேன். அது உயரமாக இருக்கின்றதே, அதை எப்படி பறிப்பது, தானாக கீழே விழுமா என்று யோசித்து கொண்டே இருந்தால் உன்னுடைய பசி எவ்வாறு ஆறும் தங்கமே? ஏதாவது ஒரு வகையில் நீ அந்த கனிகளை பறிப்பதற்கு முயற்சி செய்தால் நான் உன் உடனிருந்து அந்த கிளைகளை கீழே வர உதவி செய்வேன். அப்பொழுது எளிதில் அந்த கனிகள் உன்னுடைய கைகளில் கிடைக்கும். என் தங்கமே, நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய வீட்டில் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் என் மீதான நம்பிக்கையோடு நீயும் சற்று முயற்சி எடுக்க வேண்டும். நீ என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தாய் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது நான் உன்னுடன் இருந்து உனக்காக அந்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வேண்டுதல் தாமதமாவதற்கு நான் மட்டும் காரணம் அல்ல தங்கமே. என்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் முயற்சியை நான் பழக்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளைகளின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம். நிச்சயம் அதை எப்படி நிறைவேற்றாமல் நான் இருப்பேன்? உன்னுடைய அழுகையானது எனக்கும் கண்ணீரை வரவழைத்துவிடும் தங்கமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது, முயற்சி எடுப்பது. நீ எந்த சூழ்நிலையிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி உன்வசம். அமைதி என்பது மிக பெரிய கலை தங்கமே. அதை நீ வளர்த்துக்கொள். பொறுமையாக இரு. துன்பம் துயரம் அனைத்தும் பொதுவானதுதான், ஆனால் கையாளும் விதம் வெவ்வேறானது. சிலர் தடுமாறி சோர்ந்து முயலாமல் முடங்கி விடலாம். சிலர் விடாமல் முயன்று சாதித்து தடம் பதித்திடலாம். நீ சாதிக்க வேண்டும். நீ சாதிக்கவே பிறந்தவர். சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே. அது உன்னை அழ வைக்கும். உன் மீது நம்பிக்கை வை. அது உன்னை ஒவ்வொரு கணமும் வாழ வைக்கும். சில விஷயங்களுக்காக நீ பிடிவாதமாக இருந்தாய். என் அப்பா இதை எப்படியாவது நிறைவேற்றி வைத்து விடுவார் என்று நம்பிக்கையுடனும் இருந்தாய். அதனால்தான் உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். என் மீது நம்பிக்கை கொண்டவர்களை நான் ஒரு கணம் கூட கைவிடுவதே இல்லை. அடுத்த 24 மணி நேரத்தில் நிச்சயம் உன்னுடைய வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. நீயும் உன் குடும்பமும் நிலையான மகிழ்ச்சியில் இருக்க போகிறீர்கள். நீங்கள் கேட்ட நிம்மதியைத்தான் நான் உங்களுக்காக கொடுக்க போகின்றேன். இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிரு தங்கமே. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.